வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் இயற்கை வேலவன். என்னுடைய பையன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மண்ணில் வந்து ப்ராஜெக்ட் செய்கிறான். என்னடா தங்கம் செய்கிற பொம்மை? ஏரோப்ளான் செய்கிறான். ஏரோப்ளான்னா விமானம், ஃப்ளைட். ஓகேங்களா? நாங்கள் வந்து எங்கள் ஊரில் ஏரோப்ளான் தான் சொல்லுவோங்க. நானும் அப்படி தான் சிறு வயதுன்னு சொன்னேன். என்னை பார்த்து என் பையனை போய் கற்றுக்கிட்டேன். ஏன்னா வானத்தில் போகும்போது பாரு ஏரோப்ளான் போது ஓடியாங்கடா அம்மை. நம்ம என்ன கற்றுக் கொடுக்குறாங்களோ அதுதான். அந்த வகையில் தான் என்னுடைய மாமன் பார்த்திங்கன்னா சின்ன பையன் மண்ணில் வந்து இப்போ விளாண்டுட்டுருக்குறான். மண்ணுங்கிறது ஒரு மருத்துவங்கிறது நம்மளோடய அழிஞ்சிருச்சு. நம்ம முன்னோர்களாகட்டும் நம்மளாகட்டும் மண்ணில் விளாண்டுட்டு இருப்பாங்க. செப்பல் கூட போடாமல் நம்ம வந்து வெறும் தரையில் நடந்துருக்குறோங்க. ஆனால் அப்போலாம் வராத நோய் இன்றைக்கி மண்ணில் விளாண்டா கிருமி அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டுக்குள்ளாரே பொத்தி வளர்த்துறங்க. ஐயா வீட்டுக்குள்ளாரே செப்பல் போட்டுலாம் நடக்கிறாங்க, தரையில் கூட கால் பாடாத அளவுக்கு. அதை தாண்டி ஃபோனு, டிவி, கேளிக்கை விடுதிகள், கொண்டாட்டம் அப்படி போயிட்டுருக்குது லைஃப் ஸ்டைல். நம்ம வந்து முற்றிலுமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ஜாய்மெண்ட் வேண்டாம்னு நான் சொல்ல வரல. நம்ம முன்னோர்கள் நாம் வாழ்ந்த ஒரு வாழ்க்கையை வந்து ஒரு 10% to 20% உங்களுடைய குழந்தைக்கு கற்றுக் கொடுங்க அப்படி தான் நம்ம சொல்கிறோங்க. நம்ம பிள்ளைங்க வந்து மண்ணில் விளாண்டுட்டு வந்தாவே நோய் வந்துடும், மண்ணில் விளையாடாத அப்படிம்பாங்க. ஆனால் நம்ம நன்கு புரிந்து கொள்ளலாம், மண்ணையே தின்னிகிட்டே இருப்பாங்க நம்ம முன்னோர்கள். எனக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மாலாம் பார்த்திங்கன்னா வீடு இப்போ வந்து நாங்கள் சாலை வீடு தான், மண் வீடு, கூரை வீடுன்னு சொல்லுவாங்க. மண்ணில் கட்டி பனைமரத்து ஓலையில் வீடு. ஒரு பக்கம் போய் அந்த செவுத்தை வந்து லைட்டாக நோண்டி அந்த ஒரு கல் மட்டும் ஒரு வெள்ளை கலரில் இருக்கும், அந்த மண்ணையே சாப்பிடுவாங்க. நானுமே மண்ணலிலாம் சிறு வயதில் சாப்பிட்ருக்கேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தார் சாலையில் வந்து பார்த்திங்கன்னா அப்போலாம் மண் அதிகமாக இருக்கும், மண் சாலை மாரி இருக்கும். ஃபுல்லாக பஸ்ஸு வாகனம் போச்சுன்னா அப்படியே பார்த்திங்கன்னா புகை பறக்கும். அந்த புகையை மூந்து பார்த்தா அவ்வளோ ஸ்மெல்லாக இருக்குங்க, அவ்வளோ வாசனையாக இருக்கும். அப்போலாம் வராத நோய் இன்றைக்கி மண்ணில் விளையாண்டா வருது. ஓகே, இன்றைக்கி வந்து மண் கெட்டு போச்சு, காற்று கெட்டு போச்சுன்னு வச்சுக்கலான்னு கூட வச்சுங்களேன். அதுக்காக சுத்தமாக இதனுடைய லைஃப் ஸ்டைலையே வந்து நம்ம விட்டுணும்னு கிடையாதுங்க. நம்ம நோய் சக்தியை வந்து வலுப்படுத்தணும், நம்ம உடம்பை நாமளே வந்து காத்துக்கணும். அப்படின்னா நம்ம முன்னோர்கள் சொன்ன மாரி நல்லது கெட்டது தெரியணும். அதுமாரி தான் இது நீங்கள் கெட்டதுன்னு நினைக்கிறீங்க, ஆனால் அப்படி கிடையாது. குழந்தையுடைய மனசு ஆரோக்கியப்படுத்துறதுக்கு மண்ணில் விளையாடணும், பிள்ளைங்க கூட விளையாட விடணும். சும்மா ஃபோனு, டிவி அப்படியே போயிடக்கூடாது வாழ்க்கை. ஓகேங்களா? ஒரு ரூம்லேயே அடைஞ்சிடக்கூடாது. வெளி உலகத்தை வந்து வெயிலில் விளையாட விடணும், மலையில் நினைய விடணும், மண்ணில் விளையாட விடணும். பிள்ளைங்க கூட சேர்ந்து இணைஞ்சு ஒவ்வொரு தமிழர்களுடைய பழைய பண்பாட்டு விளையாட்டை விளையாடணும். அதன் பிறகு உங்களுக்கு பொழுதுபோக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக தேவைன்னா அதையும் நீங்கள் வந்து கற்றுக்கலாம். எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ரா டேலண்ட், அதுமாரி அதையும் கற்றுக்கலாம். அதை நம்ம எந்த ஒரு மாற்று கருத்தும் சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் நம்ம மண்ணில் விளையாட விடணும். மண் மிகப்பெரிய ஒரு மருத்துவம். நம்ம மண் எத்தனையோ நோய்களை குணமாக்கிறது. இன்றைக்கும் ஆடு, மாடு, யானை, பறவைகள் எத்தனையோ மண் குழிகள் எடுத்துக்குது. நம்ம முன்னோர்களும் அதுமாரி தான். செம்மண் குளியல், கரையான் புற்றுமண் குளியல் மற்றும் களிமண் குளியல் இதெல்லாம் எடுத்துருக்குறாங்க. இன்னமும் ஆயுர்வேதாவில் அந்த ட்ரீட்மெண்ட்டாகவே பார்த்துட்ருக்குறாங்க. அப்போ மண்ணுக்கு எவ்வளோ பெரிய ஒரு மகத்துவன்மை உண்டு, மருத்துவ குணம் உண்டுங்கிறத இதன் மூலியமாக புரிஞ்சுக்குங்க. பிள்ளைங்க மண்ணில் விளையாட்டும், தப்பு இல்லை, அது ஆரோக்கியம் உடலுக்கு. மண் பொம்மையெல்லாம் நம்ம முன்னோர்கள் வந்து செஞ்சு முதல்ல பிள்ளைங்கள் விளையாடக்கூடிய மண் பொம்மை தான். இன்றைக்கி பிளாஸ்டிக் பொம்மை வந்துருச்சு, அதெல்லாம் கெமிக்கல், பிள்ளைங்களுக்கு வந்து நோய்வாய் தான் உருவாக்கும். ஆனால் அன்றைக்கி மண் பொம்மை வந்து இருந்துச்சு. இன்னமும் தஞ்சாவூருக்குன்னு புகழ் பெற்றதுனா தலையாட்டி பொம்மை தான், மண் பொம்மை தான். அதெல்லாம் இன்றைக்கி அழிஞ்சிச்சு. மண்ணிலேருந்து ரெடி பண்ண அந்த மண் பானைகள் தான் நம்ம ஆரோக்கியத்தை வலுப்படுத்துனுச்சு. உடம்பு குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு மண் பானையில் தண்ணி ஊற்றி வச்சா அந்தளவுக்கு ஏசியை விட, ஃப்ரிட்ஜை விட நமக்கு கூலிங்கான வாட்டர் அதிலே கிடைக்கும். அது இத்தனையும் சைடு எஃபெக்ட் இல்லாதது, பணம் விரயம் இல்லாதது. இன்றைக்கி இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மண் பாண்டங்கள் அனைத்துமே நம்ம மறந்து போயிட்டோங்க. ஆனால் இனியாவது நண்பர்கள் நீங்கள் நம்ம கனொலி பார்த்துட்டு நீங்கள் மண் சார்ந்த ஒரு சில தகவல்களை உங்கள் பிள்ளைங்களுக்கு தயவு செஞ்சு நீங்கள் கற்றுக் கொடுங்க. நம்ம காலம் கூட பாதி வந்து அவசரமான வாழ்க்கை சூழ்நிலையில் போயிடுச்சு. இந்த கொரோனா கொடுவை பிடிக்கு பிறகு தான் எவ்வளோ பேத்துக்கு இந்த ஆர்கானிக்குங்கிறது என்னன்னே வந்து புரிய வந்திருக்குது. அந்தளவுக்கு வீட்டில் இருக்கும்போது என்னடா பண்ணுறது அப்படிங்கும்போது இதெல்லாமே இன்றைக்கி வந்து ஆர்கானிக் லைஃப் ஸ்டைலுக்குள்ளே கொஞ்சம் வந்திருக்கிறாங்க. அப்படி தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல மழை. நம்ம வீட்டில் மழை வந்தோடனே பாருங்கள், பையன் வந்து நான் சொல்லவே கிடையாதுங்க, அது வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக கண்டென்ட்டுக்காகலாம் நம்ம பொம்மை செய்யலன்னு சொல்லலை. அவன் பாட்டு செஞ்சுட்டு இருந்தால் ஓகே, டக்குன்னு நம்ம ஒரு வீடியோ எடுத்து நம்ம மக்களுக்கு வந்து நம்ம இதை ஃபார்வேர்ட் பண்ணலாம். இப்படியும் நம்ம வாழ்ந்துருக்குறோங்க அப்படிங்கக்கூடிய ஒரு நினைவை நம்ம வந்து கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு தயவு செஞ்சு 4 நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க மனதில் வந்து இது நிச்சயம் ஒரு ஆழமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். நம்மளுடைய சந்தோஷம், நம்மளுடைய விளையாட்டு, நம்மளுடைய மருத்துவம் இதெல்லாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா நம்ம தான் பிள்ளைங்களுக்கு எடுத்துகிட்ருக்குறோங்க. அதனால் தயவு செஞ்சு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை 4 பேருக்கு ஷேர் பண்ணேன்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுவது உங்கள் நலன் விரும்பி நான் உங்கள் வேலவன். நன்றி, வணக்கம்.